கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஒரு முக்கியமான அறிவிப்பு மீண்டும் சொல்றேன். நம்மளுடைய 2 முக்கியமான நிகழ்வுகள், ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரின்னு நான் எழுதிய அந்த ஆங்கில புத்தகத்தோட வெளியீடு மற்றும் இந்திய ராணுவத்தை பற்றியான இந்தியாவிலேயே முதல் டிஜிட்டல் சீரீஸ் ஃப்ரம் ஜென்சி டு சோல்ஜர், இது 2த்தையுமே நாம கோயம்புத்தூரில் 10ஆம் தேதி காலையில் ரத்தினம் கிராண்ட் ஹால் 10:30 மணிக்கு ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். 8, 9, 10 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கோவை சுதேசி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்கிறதுக்கு, கலை நிகழ்ச்சிகள், என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபுட்டு, ஷாப்பிங் எல்லாமே, பிஸ்னஸ் எக்ஸ்போ, வேலைவாய்ப்பு முகாம், பெண்களுடைய இந்த கருத்தரங்குகள் அப்படின்னு நிறைய ஈவெண்ட் இருக்குது. மறக்காமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது பங்களாதேஷோடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் போன ஆகஸ்ட், அதாவது 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆட்சியிலேருந்து தூக்கியடிக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்டில் மாணவர்கள் போராட்டம் அப்படின்ற பேரில் அந்த நாடு சீர்குலைஞ்சதை நம்ம பார்த்தோம். அவங்க உயிர் தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்ததையும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இப்போது முதல் முறையாக அவங்க ஒரு பப்ளிக் அட்ரஸாக பண்ண இருக்கிறாங்க. அதாவது ஒரு பப்ளிக்காக ஒரு ஸ்பீச் அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரைட்டர்ஸ் ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு முறை லைவுக்கு வந்திருந்தாங்க. இப்போது இதில் முக்கியமான ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. இது வரக்கூடிய 5ஆம் தேதி ஆகஸ்ட்டு இந்திய நேரப்படி சாயங்காலம் 6 to 7:30 1.5 மணி நேரம் இது ஆன்லைனில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இருக்குது. இதோடைய ஆர்கனைசர்ஸ் யாருன்னு எடுத்திங்கன்னா, ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் கிளப் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய FCC சவுத் ஏஷியா அமைப்பு. புதுடெல்லியில் இது நடக்க இருக்குது. இதோட வென்யூஸ் சர் மார்க் டுலி ஆடிட்டோரியம், மத்ரா ரோட், நியூ டெல்லி. ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் நேரடியாக அதில் வரமாட்டாங்க. அவங்களுடைய முகம் தெரியாது, ரிமோட்டாக தான் வர இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதோடைய சேர்பர்சனாக டாக்டர் வஹீத் அவாத், FCCயோட சவுத் ஏஷியா பிரசிடென்ட். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சஜீவ் வசீத் ஜாய், அவங்களுடைய சன் மற்றும் ICT அட்வைசர். மொஹிபுல் ஹசன் சௌத்ரி, அவங்களுடைய முன்னாள் எஜுகேஷன் அமைச்சர். ஷக்கீப் அல் ஹசன், அவங்களுடைய கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் மற்றும் அவாமி லீகோட முன்னாள் MP. அமீனுல் ஹோக் பொலாஷ், அவங்களுடைய ஃபார்மர் டிப்ளமேட். அபு உபைதா அரின், அவங்களுடைய பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிசம் அனலிஸ்ட். இது தவிர முகமது அல் சித்திகி, பங்களாதேஷோடைய ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இவங்க டாக்கா மற்றும் அமெரிக்காலேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான பேனல். அவங்க நேரடியாக பேசக்கூடிய 1.5 மணி நேரம் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அப்படின்றது நடக்க இருக்குது. இப்போது நல்லா கவனித்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க நேரடியாக வரலை, அவங்க வெறும் ஒரு ஆடியோ மூலிமா தான் வராங்க. இது கிளியர் கட்டாக ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க. நேரடியாக வரல அப்படின்ற போது அவங்களுடைய லொக்கேஷன் எங்கே அப்படின்றது தெரியாது. சரௌண்டிங்ஸு, அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களுடைய செக்யூரிட்டி செட்டப்பை இந்திய அரசாங்கம் எப்படி பண்ணியிருக்காங்கன்ற எந்த விதமான ஒரு தகவலுமே இருக்காது. அவங்க டெல்லியிலையோ டெல்லிக்கு பக்கத்துலேயோ எங்கேயோ இருக்கிறாங்கன்ற ஒரு அன்டிஸ்க்ளோஸ் லொக்கேஷனில் இருக்கிறாங்கன்ற தகவல் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா போன முறை அவங்க கொடுத்த அந்த ஃபேஸ்புக் பதிவில் பார்த்துருந்தீங்கன்னா, 25 நிமிஷத்தில் நான் மரணத்திலேருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மேலே அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான டெனேபிலிட்டியை கொடுக்குது. இப்போ பப்ளிக்காக அவங்க பேசினாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷுக்கு இடையே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை பயன்படுத்தி ஏற்கனவே எங்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றவங்க உங்கள் மண்ணில் இருந்து இந்த மாதிரியான வீடியோ பதிவை போடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு வழிவகுக்கும். ஸோ இந்தியாவும் ரொம்ப சேஃபாக, அதே மாதிரி ரொம்ப சாமர்த்தியமாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜனவரி 23ஆம் தேதி பேசினதும் அவங்க ஆடியோவில் தான் பேசினாங்க, வீடியோவில் பேசல. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஃபிஜிட்டிவ் அண்டர் அ டெத் சென்டென்ஸ், ஒரு மரண தண்டனை பெற்ற குற்றவாளி, தப்பிச்ச உடனே ஒரு குற்றவாளி அப்படின்றதான் அவங்கள சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 5 ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த தேதி கரெக்டாக 2024 அவங்க ஆட்சியிலிருந்து விரட்டடிக்கப்பட்ட நாள், அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒரு நாள். ஸோ 2 வருஷம் அதோடைய அனிவர்சரியை டைமிங் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் நான் அதை பார்க்குறேன். இப்போது அங்கே இருக்கக்கூடிய BNP தாரிக் ரஹ்மான் அவருடைய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஷமா உபாத் இஸ்லாம் அவர்கள்
இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் வாண்ட்ஸ் இந்தியா டு மேக் இட்ஸ் பொசிஷன் கிளியர் ஆன் த மேட்டர். Allowing political activities by a fugitive could hurt improving bilateral relation. இந்தியா இந்த இடத்துல தன்னோட ஸ்டாண்டை தெளிவாக சொல்லணும். எங்கள் நாட்டில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் வந்து இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்திய பங்களாதேஷ் உறவோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற வார்த்தையை பயன்படுது. ஸோ சீர்கெடுதுன்றதை அவங்க ஒத்துக்கிறாங்க. அது வந்து சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச், இனிமேல் வருங்காலத்தில் இந்தியாவோட உறவை சீரமைக்கணும்னு மூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றதும், அதே மாதிரி யூனிஸ் மற்றும் இதுக்கு முன்னாடி இருந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் மற்றும் தாரிக் ரஹ்மான் 2 பேருமே ஒரு இடத்துல காமனாக இருக்காங்க. என்னன்னா, ஃபியூஜிட்டிவ்ஸ் ஆர் கன்விக்டட் இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவுடைய மண்ணை யூஸ் பண்ணக்கூடாது, பங்களாதேஷை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 2009 ஆன்டி டெரரிசம் ஆக்ட், அதாவது இது இவங்க ஷேக் ஹசீனா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டப்படி அந்த நாட்டில் இந்த ஒளிபரப்பை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. யாராவது அதை ஒளிபரப்புனாங்க, அது நாட்டோடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தின் கீழே வந்ததுனால, யார் ஒளிபரப்புனாலும் இல்லை யார் அதை பார்த்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது அங்கே இருக்குது. பிஎன்பியோடைய டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட டோன் அப்படின்றது கிளியர் கட்டாக ப்ரோ சைனா மெசேஜ் தான் அவங்க கொடுக்குறாங்க. எப்பயுமே பங்களாதேஷோட புது அதிபர் பிரதமர் பதவி இருக்கும்போது இந்தியாவுக்கு தான் அவங்க வருவாங்க. ஆனால் இந்த முறை அவங்க வந்து சைனாவுக்கு போனதை பார்த்தோம். 5 நாள் அங்கே ஒரு பெரிய 33க்கும் அதிகமான ஒப்பந்தங்கள், அதில் இந்தியாவுக்கு எல்லை பகுதிகளில் சில முக்கியமான ஒப்பந்தங்களில் சைனாவோட சேர்ந்து போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க ஒரு கேலிப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ அடுத்தது அவங்களுடைய பிரதமர் இந்தியா வர இருக்கிறாரு. இதில் ஒரேடியாக பேசி இதை வந்து இது பண்ணிக்கக்கூடாது, சீர்குலைக்கக்கூடாது, அந்த மீட்டிங்கும் கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுனால பிரிட்ஜை பேர்ன் பண்ணாமல் இந்த இடத்துல அவங்க ஒரு அஃபென்சிவாக கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறோம். இந்தியாவோட பொசிஷன் எடுத்திங்கன்னா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜஸ்வால் அவர்கள் ஜூலை 14 ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், there is no change in our approach, any extradition matter is a legal issue and it will be dealt with accordingly. ஸோ இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே கிடையாது. எக்ஸ்ட்ரடிஷன் வந்துச்சுன்னா, நாடு கடத்தணும்னு வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான இதை கொடுத்துட்டு நாங்கள் லீகலாக பண்ணுவோம் அப்படின்ற போது, இந்தியா பங்களாதேஷ் கொடுத்த அந்த கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணலை, அதே சமயம் ப்ராசஸும் பண்ணலை. அதை அப்படியே வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு அம்பிகுட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. இப்படியா அப்படியான ஒரு தெளிவான நிலை இல்லாத ஒரு கன்ஃபியூஷனை பங்களாதேஷை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஹை கமிஷன் அங்கே இருக்கக்கூடிய கான்சுலேட் என்ன சொல்கிறாங்கன்னா, to work positively with the government of Bangladesh to advance the developmental aspirations of both nations அப்படின்றதும் இந்த எஃப்சிசி ஈவெண்ட்டை அவங்க பிளாக் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இது தெளிவாக இந்தியா பங்களாதேஷுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான், இதில் டவுட்டே வேண்டாம். ஆனால் அதை இந்தியா ரொம்ப சுகர் கோட் பண்ணி கொடுக்குது. நேரடியாக அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்கள விஷுவல்ஸில் வர வைக்காமல், அந்த கார்டை எங்களால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு கட்டிலேருந்து ஒரு கார்டை இந்தியா வந்து ப்ளே பண்ணி காமிக்குது. ஏன்னா பங்களாதேஷ் சமீபத்தில் அவங்க எடுத்த இந்தியாவுக்கு எதிரான சில ஆக்ஷன்ஸுக்கு ஒரு கவுண்டர் ஆக்ஷனை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இந்தியாவுடைய உறவுக்கு ஒரு மிக முக்கியமான தலைவராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்களை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுடைய இமேஜ் கடுமையாக பாதிக்கும். ஒரு சின்ன நாடு கூட இந்தியாவை வந்து மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சைனா பங்களாதேஷ் உறவில் இதை இந்தியா தெளிவான ஒரு கார்டாக வந்து பயன்படுத்துது. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் கிளப். எஃப்சிசின்றது இந்திய அரசு ஊடகமோ இல்லை இந்திய அரசு நிறுவனமோ கிடையாது. இது ஒரு ப்ரைவேட் கிளப்பு. அப்போ கிளியர் கட்டாக நாங்கள் வந்து சிவில் சோஷியல் ஈவெண்ட்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. எங்கள் நாட்டோட சட்டத்திட்டங்கள் படி எல்லாருக்குமே அதுக்கு உண்டான அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷோடைய 2013 எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி எடுத்திங்கன்னா, பொலிட்டிக்கல் அஃபென்ஸ் வந்து எக்ஸப்ஷன் கிளாஸ் அப்படின்றது இருக்குது. பொலிட்டிக்கல் அஃபென்ஸ்ன்றது இப்போ எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டினா என்ன, அங்கே ஒரு குற்றம் செஞ்சுட்டு இங்கே தப்பிச்சு வரவங்கள இந்திய அரசு கைது செய்து அவங்ககிட்ட ஒப்படைக்கிறது, வைசி வருஷம் அங்கே கைது செய்யப்பட்டு இந்தியா கிட்ட ஒப்படைக்கிறது. ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான ஒரு அஃபென்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் அந்த அக்ரிமெண்ட்டில் பில்ட் ஆகிருக்கு. எத்தனை வருஷம் வேணாலும் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷரத்தை இந்தியாவால் தொடர்ந்து பயன்படுத்த முடியும். ஹசீனா அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்கனவே சொன்னாங்க டிசம்பர் மாதம் நான் பங்களாதேஷ் திரும்ப போக போகிறேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல சவுத் ஏஷியா பிரீஃப் வந்து மைக்கேல் கூகல்மேன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஜூலை 15 ஒரு இடத்துல பேசியிருந்தார்.
அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் செட் அ டைம் லைன் ஃபார் ஹோம் கம்மிங் டிஸ்பைட் த த்ரெட் ஆஃப் அரெஸ்ட் பண்ணப்படுவோம் அப்படின்ற ஒரு ஆபத்து இருந்தும் அவங்க போகிறது வந்து கொஞ்சம் டேரிங்காக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ அவங்களுடைய ரிட்டர்ன் அப்படின்றது என்ன ஆகும்னா, உடனடியாக அவங்கள கைது செய்து ஒன்றா ஹவுஸ் அரெஸ்ட்லேயோ இல்லை ஜெயிலையோ வைக்கிறது. ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்களா இல்லையா அப்படின்னா, இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ராடிக்கல் அமைப்பான ஜமாத்தி இஸ்லாம் இன்னைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான எம்பிக்கள் இருக்காங்க. அவங்க இவங்கள தூக்கில் போடணுன்றது டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை அவங்க போட்டாங்கன்னா அங்கே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது ஜமாத்தி இஸ்லாமி தானே தவிர பிஎன்பி கிடையாது. பட் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஸ்டேச்சர் அப்படின்றது, ஷேக் ஹசீனாவோட ஸ்டேச்சர் அப்படின்றது மிக மிக பெருசு. அதே மாதிரி அவாமி லீக் கட்சி இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. 1 கோடி கிட்டத்தட்ட மேலே தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இது. ஸோ அவங்க தலைவர் மீண்டும் வராங்கன்னு சொல்லி புத்துணர்ச்சி பெற்று அவங்க ஒரு 5 லட்சம் பேர் வந்து நாளைக்கு டாக்காவை முற்றுகையிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக போகும். இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகும். ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு பாயிண்ட் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் அப்படின்றது நிச்சயமாக ஒரு தியாகத்துக்கு உண்டான ஒரு இதுவாக பார்க்கப்படும். அவங்க மேலே ஏற்கனவே கோவத்தில் இருந்தவங்க கூட இந்த கடந்த 2 வருஷம் நடந்த ஆட்சியில் அவங்க எந்த அளவுக்கு நாடு சீர்கெட்டு இருக்குன்றது அங்கே எல்லாருக்குமே தெரியுது. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி குறிப்பாக மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 2 வருஷமாக இருந்த கோபம் அனுதாபமாக வரணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண் 80 வயசை கடந்தவங்க. ஸோ அந்த ஒரு கார்டை அவங்க தெளிவாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்தியா ரொம்ப ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணுறாங்க. இதே கார்டை இந்தியா சைனாக்கு எதிராகவும் ப்ளே பண்ண முடியும். நாளைக்கு தலாய் லாமா இதே மாதிரியான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. திபெத்தோடைய அந்த சுதந்திரத்தை பற்றி மீண்டும் அந்த குரல்கள் எழுது. அமெரிக்காவோட ஒரு டீம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இங்கே வந்துட்டு போனதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்லாம் அமெரிக்காவுடைய எம்பிஸ் வந்து பேசினதையும் பார்த்தோம். இந்தியாவில் வந்து அவங்க போய் தலாய் லாமா சந்தித்ததெல்லாம் ஒரு கடுமையான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு சைனா கிட்ட. ஸோ சைனா கிட்டேயுமே இந்தியா தெளிவான ஒரு மெசேஜ் எடுக்குது. ஏன் இதை இந்தியா பண்ணுது அப்படின்றபோது பிஓஜேக்கு நாளைக்கு இந்தியா கிட்ட மீண்டும் இணையக்கூட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது சைனா அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த இறையாண்மை பற்றியான இதெல்லாம் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் முதலே ஒரு கவுண்டர் வெயிட்டை கொடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களை சைனாவை டீல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தியா ஒரு ஸ்மார்ட்டான அதே சமயம் ரொம்ப சேஃபான ஒரு கார்டை இப்போது இவங்களுக்கு ஷேக் ஹசீனாக்கு எதிராக வந்து பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக ப்ளே பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்றதை பார்க்கணும். டிசம்பர் மாதம் ஒரு ஆக்ஷன் பேக்டு ஒரு மாதமாக இருக்க போது பங்களாதேஷ் அரசியலில் என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.